ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட கண் பார்வை பலவீனமாக இருக்கா? பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரே ஒரு நட்ஸை பயன்படுத்தினா போதும். அது என்னன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வந்துருங்க. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களை போல தான் கண்களும் ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம கண்களால் தான் இந்த உலகத்தையே பார்க்குறோம், பல விஷயங்களை ரசிக்கவும் முடியுது. ஆனால் சரும ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிற நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்தில் நம்ம அவ்வளவா கவனம் செலுத்துறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசு குழந்தைங்க கூட கண்ணாடியோட சுற்றி திரிகிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்வை பலவீனமாக இருக்கிறது ஒன்றும் லேசான விஷயம் இல்லைங்க. பார்வை மோசமாச்சுன்னா எப்போதும் கண்ணாடி அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். தலைமுடி பிரச்சனையை போல தான் கண்கள் பிரச்சனையும் இப்போது ஒரு பொதுவான பிரச்சனையாயிருச்சு. சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காங்க. போதுமான ஊட்டச்சத்து நம்ம எடுத்துக்காதப்ப இப்படி நம்ம கண் பார்வை மோசமாயிரும். இப்படி பலவீனமாக இருக்கக்கூடிய நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், நீங்கள் சரியாக தான் கவனிச்சிருக்கீங்க. பாதாம் தாங்க. பாதாம் இருக்குல்ல, இது பார்வையை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாம் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பாதாம் சாப்பிட்றதுனால கண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கண்களோட பார்வை சக்தியை மேம்படுத்த தேவையான விட்டமின் இ நிறைந்தது தான் இந்த பாதாம். விட்டமின் இ இருக்குல்ல, இது பாதாமில் அதிக அளவில் இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாக கூட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நம்மளோட கண்ணை பாதுகாக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்கள் இருக்குல்ல, இது கண்களை வலுவிளக்க செய்யலாம். கண்புரைக்கு முக்கிய காரணியாக கூட இருக்கலாம். பாதாமை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கண்களுக்கு வலு சேர்க்கும். இதன் மூலமாக உங்களோட பார்வையை மேம்படுத்திக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். பாதாமில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப இருக்கு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, கண்களோட விழித்திரைக்கு அவசியமான ஒன்று தான். விழித்திரை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பாதாம் பருப்பை நீங்கள் தினைக்கும் எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உலர் கண்கள், மாக்குலார் சிதைவு இந்த நிலைமைகளோட ஆபத்தை குறைக்கிறதுக்கும் பாதாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்கள் உலர்தல் பிரச்சனை, வறண்ட கண் பிரச்சனையை போக்குறதுக்கு பெண்கள் பாதாம் பருப்பை நம்ம சாப்பிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் மொபைல், லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்கள் சோர்வடைகிறதோட கண்கள் வறண்டு போகிறது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் இருக்குல்ல, இது கண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதோட கண் வறட்சி பிரச்சனையையும் குறைச்சிரும். லுட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின். லுட்டின், ஜியாசாந்தின் இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாமில் அதிகமாகவே இருக்குது. இந்த 2 வகையான கரோட்டினாய்டுகளும் பாதாமில் இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட் கதிர்களை வடிகட்ட உதவியாக இருக்கும். இந்த கலவைகள் என்ன பண்ணுன்னா விழித்திரையில் குவிஞ்சு அங்கே தீங்கு விளைவிக்குள்ள அந்த சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துக்கு எதிராக பாதுகாப்பை நமக்கு தருது. பாதாம் சாப்பிட்றதுனால நம்மளோட விழித்திரையை கூட ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இரத்த சர்க்கரை அப்படிங்கிறது கண் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுல ஒரு முக்கிய காரணி அப்படின்னு கூட சொல்லலாம். இது மற்ற கண் தொடர்பான பிரச்சனைகளை கூட உண்டாக்கிரும். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாமில் குறைஞ்ச கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல பாதாம் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். பாதாமை உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்திக்கலாம். கண்களோட பார்வைத்திறனை மேம்படுத்துறதுக்கு பாதாமை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மோசமான கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு தினமும் காலையில் ஊற வச்ச பாதாமை சாப்பிடலாம். அதோடையே கருஞ்சீரகம், வெல்லம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை அதை குணமாக்கும். இந்த வீடியோவில் பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால அது எப்படி நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி டெய்லி காலையில் பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்டு உங்களோட பார்வை திறனை மேம்படுத்திக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.